ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லாமே. ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் இல்லையா? தொடர்ந்து நம்மளோட இந்த உபவாசத்துல கர்த்தரும் இருக்கிறார். ஆமென். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? நம் தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார் பிரியமானவர்களே. இதனால நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன். ஆமென். யாரெல்லாம் இந்த நாள்ல சமாதானம் இல்லாதபடி வந்திருக்கிறீங்க? உங்க இருதயத்துல சில காரியங்கள் நம்மளை துக்கப்படுத்தும் இல்லையா? சமாதானம் இருக்காது. எவ்வளவு ஜெபம் பண்ணுவோம், ஆனாலும் அந்த சமாதான குலைச்சல காணப்படும். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சமாதான கர்த்தராய் வெளிப்படுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தரையே நம்பி ஜீவிக்கிறீங்களா? ஒன்று சொல்றேன், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் திடன் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கஷ்டம் இல்லாத வாழ்க்கையே இல்லை பிரியமானவர்களே. தேவன் உங்களை கைவிடாத காப்பாற்றுவார். நம்பிக்கையோடு இருங்க. என் தேவன் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளோ சமாதான சூழ்நிலை இல்லாமல் போனாலும், என் தேவனாக கர்த்தர் கைவிடாத என்னை காப்பாற்றுவார் என்று நம்புங்க. எப்படிப்பட்ட கஷ்டத்துக்குள்ளலாம் கடந்து போறீங்க? ஹல்லேலூயா. அது வியாதியாக இருக்கலாம், பண கஷ்டமாக இருக்கலாம், சில நாசம் மோசங்களாக இருக்கலாம், சில ஃபெயிலியர்ஸாக இருக்கலாம், சில ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். ஹல்லேலூயா. அது எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார் பிரியமானவர்களே. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், இவைகள் எல்லாவற்றிலையும் பார்க்கலும் உங்களோட இருக்கிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. அது எல்லாவற்றையும் மாற்ற தேவனுக்கு லேசான காரியம் பிரியமானவர்களே. இன்றைக்கு சொல்லுகிறேன், என் தேவன் உங்கள் துக்கத்தை மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையில இருக்கிற அந்த சமாதானமான குலைச்சலான சூழ்நிலைகளை தேவன் தாமே கிருபையாய் சமாதானமாய் உங்களுக்கு மாற்றுவார் பிரியமானவர்களே. ஆண்டவர் நல்லவராகவே உங்க மத்தியில இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு வாழ்கிற உங்களுக்கு ஆண்டவர் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார் இந்த உபவாச நாட்கள்ல. ஏனென்றால் இதுதான் தாவீது சொல்லுங்க, ஏசாயா 26:3 இவ்விதமாய் சொல்லுகிறது பிரியமானவர்களே. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று. எஸ் எஸ் ஆமென். இந்த காலவேளை ஒன்று விசுவாசிங்க. எத்தனை சமாதான குலைச்சலான காரியங்கள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், இயேசுவே நீர்தான் எல்லாமே என்று சொல்லி அவரை உறுதியாய் பின்பற்றி கொண்டு இருக்கிற உங்களுக்கு பூர்ண சமாதானத்தை தேவனாகிய கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. இப்படிதான் நம்ம பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 4:1-7 வரை கூட அந்த தீர்க்கதரிசியின் மனைவி திடீர்னு அந்த தீர்க்கதரிசி இறந்து போவார். ஹல்லேலூயா. ஆனால் அவர்கள் கடன் வாங்கினபடினால் அவர்கள் 2 மகன்களையும் அடிமையாய் கொண்டு போக வந்து விடுவார்கள். அவளுக்கு என்ன செய்வதென்று தெரியாது. ஹல்லேலூயா. சமாதானமற்ற ஒரு வாழ்க்கை, வேதனையற்ற ஒரு வாழ்க்கை, கடன் பிரச்சனையினால ஒரு வாழ்க்கை. ஆனால் அவ எலிசாவை நோக்கி பார்க்கிறாள் பிரியமானவர்களே. தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கிறாள். ஹல்லேலூயா. என்ன இருக்கு உங்ககிட்டன்னு கேட்கும் பொழுது ஒரே ஒரு குடம் என்னதான் சொல்லுகிறாள். ஹல்லேலூயா. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அநேக பாத்திரங்கள் நிரம்பும்படியாய் அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. நிரப்பினார். ஹல்லேலூயா. நிரப்பப்பட்டது. ஹல்லேலூயா. என்னெல்லாம் உங்க வாழ்க்கையில நிரப்பப்பட வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க காத்து கொண்டு இருக்கிறீர்களோ கர்த்தர் நிரப்புவார். ஹல்லேலூயா. அதிசயத்தை செய்தார். ஆமென். எப்படி என்றால் எல்லாவற்றையும் விற்று அது மாத்திரம் இல்ல, மீத இருந்த எண்ணெயில அவர்கள் ஜீவனம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, சமாதானமற்ற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அதை மாற்றினார். சம்பூர்ணமான சமாதானத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட சொல்லுகிறேன், இன்றைக்கு எதெல்லாம் நிரப்பப்பட வேண்டும் என்று, எதெல்லாம் நடக்க வேண்டும் என்று, எதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு நடத்த வேண்டும் என்று நீங்கள் வாஞ்சித்து உபவாசிக்கிறீர்களோ தேவனாகிய கர்த்தர் அதுல அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் சமாதானமாய் முடிய பண்ணுவார். நீ எந்த காரியத்தை நம்பி வந்து இங்க அமர்ந்து கொண்டிருக்கிறியோ, நீ எந்த காரியத்தை நம்பி கர்த்தர் செய்வார் என்று இதை பார்த்து கொண்டிருக்கிறீரோ, ஹல்லேலூயா, கர்த்தர் உங்களுக்கு சமாதானமாய் அந்த காரியங்களை முடிவு பண்ணுவார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை தட்டி அந்த ஆசீர்வாதத்தை இந்த 6வது நாள் உபவாசத்துல பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. உன் காரியம் சமாதானமாய் முடியும். ஓ ராகாபாலாதா ஓ ரிஹாந்தலா ஷதலபோரியா. நீ பயப்படுகிறாய் அல்லவோ? ஹல்லேலூயா. நீ கூட அவளை பயம் நிறைந்த வாழ்க்கை, கடன் பிரச்சனை, என்ன செய்வதென்று திகைத்து நின்றாள். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தரோ அவளை தேடி வந்து அற்புதம் செய்தார். அவளை தேடி வந்தார், அற்புதம் செய்தார். உன்னையும் தேடி வருவார். ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட நீ அவரை தேடி வந்திருக்கிறாய் அல்லவோ, நிச்சயமாகவே உன் காரியத்துல உனக்கு சமாதானம் உண்டு. என்னோடு சேர்ந்து
அவரையே நம்பி ஜீவிக்கிற எனக்கு இந்த நாளில் நீங்க சமாதானத்தை கொடுக்குறீங்க என்று சொல்லி விசுவாசத்தோட நம்பிக்கையோடு இந்த பாடலை பாடுவோம். பிரியமானவர்களே, நம்பிக்கையோடு பாடுங்க. தேவனாகிய கர்த்தர் உங்களை நடத்துவாராக. சமாதானம் உங்களை சூழ்ந்திருக்கொள்ளும் இந்த நாளில். ஜீசஸ், தேங்க் யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. எஸ், உங்கள் காரியங்களை மாற்ற, உங்கள் காரியங்களை செய்ய, உங்க காரியங்களை தொடங்க, காரியங்களை நிரப்ப அவருக்கு லேசான காரியம். பிரியமானவர்களே, இந்த வெள்ள நம்பி ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நம்பி அவரை பாடுங்க, நம்பி அவரை துதிங்க, நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். மறுபடியுமாய், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உண்மை வழி நடத்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணையாமே. நம்பிக்கையோட பாடுங்க. உத்தமத்தோடு இருக்கிறீங்களா ஆண்டவருக்கு என்று? கர்த்தர் உங்களை நடத்துவார், மகிமையாய் நடத்துவார். எஸ், அவர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். ஆமென். அவர் கண்கள் உங்கள் மீதே இருக்கிறது. தாய் காத்திடுவார், கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். ஆமென். காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். ஆமென். அல்லேலூயா. இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். மறுபடியுமாய், இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். மறுபடியுமாய் விசுவாசத்தோட, இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், ஆண்டவரே வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம்.
பற்றி கொள்வோம். அன்பு மிகும் அண்ணலிவர் அருமை இயேசுவை நெருங்குவோம். அன்பு மிகும் அண்ணலிவர் அருமை இயேசுவை நெருங்குவோம். தம்மண்டை வந்தோரை தள்ளிடாரே, தாங்கி யானை தீடுவாருனை. தம்மண்டை வந்தோரை தள்ளிடாரே, தீடுவார். மறுபடியுமாய் தம்மண்டை வந்தோரை தள்ளிடாரே, தாங்கி உன்னை யானை தீடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனு கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனு கரங்களை நாம் பற்றி கொள்வோம். நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர் வந்திறங்குமே. நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர் வந்திறங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. ஓ, கிருபை நன்மைகள் தொடருமே, நீ கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றி கொள்வோம். ஒரதல போதிரியா தரபோரியா ஓரி அந்தல உஷதல போதி பிஹாதர பாகபா ஓரி கபல போதி ஹந்தல போரியா தல போஷதல போரியா ஓரி கபபலமா சந்தர போலியா. கைவிடாத கர்த்தர் உன் மத்தியில் இருக்கிறார். உன்னை கைவிடாத கர்த்தர் உன் மத்தியில் இருக்கிறார். அவர் உன்னோடு கூட வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஏன் மனமே நீ பயப்படுகிறாய்? எந்த சூழ்நிலைக்கு நீ பயப்படுகிறாய்? எந்த காரியத்திற்கு நீ பயப்படுகிறாய்? அல்லேலூயா. இந்த கால வேளை நீ பயப்படாதே. தேவனாகிய கர்த்தர் உன் காரியங்கள் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அதனதன் காலத்துல சமாதானமாய் முடிய பண்ண போகிறார். சமாதானமாய் முடிய பண்ண போகிறார். எந்த நம்பிக்கையோடு அவர் சமூகத்திற்கு நீ வந்தாயோ, எந்த நம்பிக்கையோடு நீ அதை பார்த்து கொண்டிருக்கிறாயோ, நிச்சயமாகவே இதோ அந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் நல்ல முடிவை கொடுத்தார். அல்லேலூயா. உனக்கும் நல்ல முடிவுகளை கொடுப்பார். உனக்கும் நல்ல முடிவுகளை கொடுப்பார். Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. முழுமனதாய் உம்மை நம்பி ஆண்டவரே நீர் அற்புதம் செய்வீர். நீர் வாழ்க்கையில கிரியை செய்வீர் ஆண்டவரே. என் பிள்ளைகள் மத்தியில கிரியை செய்வீர் என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம் ஆண்டவரே. தெய்வ சமூகத்துல உம்மை நம்பி வந்த யாவரோடையும் தேவனாகிய கர்த்தர் இருந்து நீர் செய்ய போற காரியங்கள் பெரிதாய் மகத்துவமானதாய் இருக்க போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எந்த பாரத்தை சுமந்து கொண்டு வந்திருக்காலோ இது இந்த காலவில் உங்களுடைய சமூகத்தில் அதை இறக்கி வைக்கிறார்கள் அப்பா. கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஆண்டவர் அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். எந்த அற்புதத்தை தேடி வந்திருக்கிறார்கள், எந்த அற்புதத்தை தருவீரோ என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அந்த அற்புதத்தை அவர்களுக்கு செய்வீராக. அந்த அற்புதத்தை செய்வீராக. நீர் செய்ய வல்லவர் என்று உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நல்ல ஆராதனைக்காக நன்றி. உமது பாதப்படியில சமர்ப்பிக்கிறோம். எங்கள் மத்தியில நீர் தொடர்ந்து வாசம் செய்து வருவதற்காக நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே. நன்றி அப்பா. நன்றி 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 என்று உமது நாமத்தை போற்றுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஆராதனையோடு பாதப்படியில சமர்ப்பிக்கிறோம். ஆமென் ஆமென் ஆமென். நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இடைப்படுவாராக. Thank you Jesus. ஆமென். அமருங்க பெரியமனே. அல்லேலூயா.
மகிழ்ச்சியோட ஆமென் சொல்லுவோமே. இந்த நல்ல அற்புதமான இந்த உபவாச நாளில் உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ச்சியாக இந்த 21 நாட்கள் இன்றைக்கு 6வது நாளில் கர்த்தர் நம்மளை கண்டு வந்திருக்க தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். மை காட், யூ ஆர் a supernatural God. அநேகர் கவனிக்கிறார்கள், அநேகர் கேட்கிறார்கள், சபையாரும் பார்க்கிறார்கள். என் தேவன் நிச்சயமாக இவர்கள் வந்த வண்ணமாக அல்ல, இந்த 21 நாட்களை என் தேவன் ஒரு புதிய பாத்திரமாக வடிவமைத்து நீர் குயவன் என்று நிரூபிக்க போவதற்காக நன்றி. பார்ப்பதற்கு தெரியாதனால் முடிவில் தெரியும் கர்த்தர் மகிமையான குயவன் என்று. இன்றைக்கு அநேகர் இந்த சரீரத்தில் இருக்கிற பாகங்கள் அனைத்தும் இந்த குயவன் சீர்படுத்தி கொண்டிருக்கிறார், சரிப்படுத்தி கொண்டிருக்கிறார். மேன்மை வரப்போகிறது, மகிமை வரப்போகிறது, பிரசன்னம் வரப்போகிறது, கிருபை சூழ்ந்து கொள்ள போகிறது, சமாதானம் பெருக்கம் இருக்க போகிறது, ஆசீர்வாதம் மழை வரப்போகிறது. ஏனென்றால் இந்த 21 நாட்களும் மகிமை எங்கள் மீது இறங்குறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே ஆசீர்வதியும், இந்த வார்த்தை ஆசீர்வதியும். கேட்கிற ஒரு ஆசீர்வாதமா இருக்கட்டும், பார்க்கிற ஒரு ஆசீர்வாதமா இருக்கட்டும், வந்தவர்கள் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளை நம்ம தொடர்ச்சியா பார்த்து கொண்டிருக்கிறோம். இதோ இஸ்ரவேல் வீட்டார் கல்லி மண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று தொடர்ச்சியாக பார்க்கும்போது அது தொடர்ச்சியாக தான் கையில் இருக்கிறத குறித்து தேவன் நம்மோட பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் அனைவரும் அவர் கரத்தில் இருக்கிறபடியாக நான் தேவனை சோத்தரிக்கிறேன். முதலாக நம்முடைய பாத்திரத்தை புதுப்பித்து உருவாக்கினார், 2வது பாத்திரத்தை சுத்திகரித்தார், 3வது பாத்திரத்தை ஞானத்தினால் நிரப்பினார், 4வது மறுரூபப்படுத்தினார், நேற்று தினத்தில் விசுவாசத்தில் பாத்திரத்தை சுத்திகரித்தார். இன்றைக்கு தேவன் நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிற நிறைவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவ தியானத்துக்காக ரோமர் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது எல்லாவித சந்தோஷத்தினாலும், சந்தோஷத்துல எவ்வளவு சந்தோஷம் இருக்கு பாருங்களேன், எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. நிரப்புவார். இந்த நாள்ல விசுவாசிக்கிறேன். அந்த சந்தோஷம் எப்படி இருக்குன்னா, எல்லாவித சந்தோஷத்தினாலும். நீங்க இதுக்கு பார்க்காத சந்தோஷம் இருக்கு, கேட்காத சந்தோஷம் இருக்குது, தொடாத சந்தோஷம் இருக்குது, உணராத சந்தோஷம் இருக்கு, உடுத்தாத சந்தோஷம் இருக்குது, அப்ப முகராத சந்தோஷம் இருக்குது. அந்த சின்ன காற்று போகாத இடத்துக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்தோட கர்த்தர் அந்த சந்தோஷம், சின்ன சந்தோஷத்தை கூட அவர் பார்க்காத சந்தோஷத்தை இந்த உபவாச நாளுக்கு பிறகு ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு அவர் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பணத்தினாலே அனைத்தும் சம்பாதிக்கலாம், ஆனால் சமாதானத்தை மற்றும் பணத்தினால் சம்பாதிக்க முடியாது. ஹல்லேலூயா. அந்த சமாதானம் அவரால் மாற்றம்தான் கொடுக்க முடியும். வேதம் சொல்லுகிறது சமாதானம் அவரால் மாற்றம்தான் கொடுக்க முடியும். செல்வத்தை பார்க்கலாம், சமாதானம் முக்கியம். ஹல்லேலூயா. பணம் எல்லாம் இருக்கும், ஆனா சமாதானம் இல்லாம இருக்கும். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாத்திரத்தை என்கிட்ட கொடுத்துட்டல, இந்த 21 நாட்களை நீ பார்க்காதெல்லாம் நீ பார்க்கும்படி நான் ஒரு வடிவமைத்து ஒரு புதிய பாத்திரமாக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதனால தான் தொடர்ச்சியோட பேசிட்டு இருக்கேன். இதை தொடர்ச்சி நீங்கள் பார்க்கும்போது இன்னைக்கு எல்லா சந்தோஷத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அந்த சந்தோஷம் வரணும்னா சமாதானம் இருக்கணும். ஹல்லேலூயா. இது வேதம் சொல்லுகிறது. இந்த உபவாசங்களில் வந்திருக்க யாவரையும், பார்த்து கொண்டிருக்க யாவருக்கும், கேட்டுக்கொண்டிருக்க யாவருக்கும் ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார், நம்ம வீட்டில் பாத்திரத்தில் உங்கள் சமாதானத்தை நிரப்ப வேண்டும் என்று கேட்கணும். ஹல்லேலூயா. பெரிய பங்களா இருக்கும், ஆனா உங்க வீட்டிலோட சமாதானம் இருக்காது. இன்னைக்கு நம்ம வீட்டிலோட பெரிய பெரிய பணங்கள் எல்லாம் வசதியா இருக்கும், ஆனா சில நேரத்தில் ஒரு சமாதானம் இருக்காது. நான் ஒரு காரியத்தை பார்க்கும்போது, சில காலம் மாதங்களுக்கு முன்பாக பார்க்கும்போது, ரிலையன்ஸ் அம்பானிக்கு அவ்வளோ பணம் இருக்கு, ஆனாலும் தன் மகனை குறித்து, அவன் சரீரத்தை குறித்து, என் பையன் இப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டதை டிவிலேயே பார்த்தேன். ஏனென்றால் அவருக்கும் ஒரு சமாதானம் இல்லை, பணம் இருந்து கூட சமாதானம் இல்லை. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் சகலவித சந்தோஷத்தினாலும் உனக்கு சமாதானத்தை கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன். வேதம் இந்த சமாதானத்தின் தேவனை குறித்து என்ன சொல்லுகிறது? 3 வேத வசனங்களை காண்பிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே, நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரில் இருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். அவர் நம்பர் எப்படி நான் சிலர் அடிக்கப்பட்ட தேவன், முதலாவதாக சமாதானத்தின் தேவன். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் எப்போது கிறிஸ்துமஸ் நாட்ல சொல்லுகிற அந்த வார்த்தையை வாசிக்க விரும்புகிறேன். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், அவர் நாமம் அதிசயமானவர். அவர் எப்படிப்பட்ட அதிசயமானவர்? ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், ஆமென், நித்திய பிதா, சமாதான பிரபு. அவர் சமாதான பிரபு. முதலாவது பார்க்கும்போது சமாதான தேவன்,
இரண்டாவது சமாதான பிரபு கலாத்தியர் 5:22 சொல்லுகிறது, ஆவியின் கனியும் சமாதானம். நமக்கு ஆவி இருக்குமானால் அந்த ஆவியில கனி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கனி இருக்கிறது பெருசில்லை, அந்த கனி ருசியாக இருக்க வேண்டும். அது ருசியாக இருப்பது பெரிதல்ல, அது சுவைக்கக்கூடிய கிருபைகள் நமக்கு வேணும். சொல்லிக்கொண்டே போகலாம். ஆவில கனில சமாதானம் இருக்கு. இந்த சமாதானத்தை நாம் மாத்திரம் சமாதானம் வேணும் என்று நம்ம வாஞ்சிக்க வேண்டும். சமாதானம் வேண்டும் என்று தேவனிடத்தில் கேட்க வேண்டும். எல்லாம் பணத்தை கேட்போம், ஐஸ்வர்யத்தை கேட்போம், எல்லாம் கேட்போம். ஆனா சமாதானம் மட்டும் இருந்ததுன்னா சகலமும் கர்த்தர் கொடுக்க வல்லவராக. யோவான் 14ஆம் அதிகாரம் இந்த சமாதான பிரபு என்ன சொல்லுகிறார் என்றால், யோவான் 14ஆம் அதிகாரம் 27 வசனத்தை வாசிப்போமானால், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் சொல்றார். சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். யாரோட சமாதானமா? அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உலகம் சமாதானம் கொடுத்ததுன்னா 3 ஹவர் இருக்கும். ஒரு சினிமா தியேட்டர் போகாதுன்னா 3 ஹவர் கொடுக்கும். ஒரு 1/2 hour ப்ரோக்ராம் பார்த்தா, ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் 1/2 hour கொடுக்கும். ஆனா அது முடிஞ்ச உடனே சமாதானம் இருக்காது. ஆனா என்னோட சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். அந்த சமாதானம் அவர் சகல சந்தோஷத்தை கொடுக்கிற. எப்படி கொடுப்பார் என்று பார்க்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பது. அவர் சமாதானத்தை கொடுத்துட்டாருன்னா உங்க இருதயம் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது, கலங்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏனென்றால் இந்த நேரத்தில் வேதத்தில் வேதத்தை தியானிக்கும் போது சில காரியங்களை கர்த்தர் காண்பித்தார். சமாதானத்தை குறித்து ஒரு கூட்டத்தை பற்றி ஆண்டவர் அழகாக வர்ணித்து சொல்லுகிறார். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். சமாதானம் ஏன் ஒரு மனுஷனை கெடுக்கிறது? சமாதானம் ஏன் ஒரு கிறிஸ்துவை பாதிக்கப்படுகிறது? இந்த உலகத்தில் வேதத்தை நன்றாக அறிந்திருக்கிறார்கள், வேதத்தை பேசுகிறார்கள், வேதத்தை வாசிக்கிறார்கள், அந்நிய பாஷையில பேசுகிறார்கள், சத்தியத்தை அறிகிறார்கள், ஊழியமா இருந்தாலும் சரி, ஊழியக்காரர்கள் அனைவரும் இருக்கிறார்கள். ஆனாலும் இங்க ஒரு சம்பவத்தை காண்பிக்க விரும்புகிறேன். சமாதானம் ஏன் மனுஷனுக்கு குறைப்படுகிறதுனால் அவர்கள் வாசிப்போம். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிப்போம். அவர்கள் கால்கள் பொல்லாப்பு செய்ய ஓடி குற்றமில்லாத இரத்தத்தை சிந்த தீவிரிக்கிறது. அவர்கள் நினைவுகள் அக்கிரம நினைவுகள். என்னடா இருக்கு அவர் நினைவுகள்? அக்கிரம நினைவுகள். நல்ல வேதத்தை வாசிப்பாங்க, நல்ல சபைக்கு போங்க எல்லாம், ஆனா அக்கிரம நினைவுகள் இருக்கிறது. வாழ்க்கடிப்பும் அழிவும் அவர்கள் வழிகளாய் இருக்கிறது. அவருக்கு முன்பாக தான் இருக்கு. எந்த வழியில போனேன்னு நமக்கு சில நேரத்தில் 2 வழி பார்க்கும்போது நல்லா தெரியும், ஆனா முடிவுல தான் தெரியாது நல்ல வழியா கெட்ட வழியா. ஹல்லேலூயா. அப்ப வழிகள் இருக்கிறது. சமாதான வழி அறியார்கள், சமாதானத்தின் வழியே அறியார்கள். நம்ம தேவன் நம்மோட கூட இருப்பாரானால், ஆவியின் கனி நம்மோடு இருக்குமானால், சமாதான பிரபு நம்மோடு இருக்குமானால், நானே சமாதானம் என்று சொன்ன தேவன் நம்மோடு இருக்குமானால், சமாதானத்தின் வழியை நிச்சயமாக நாம் அறிந்திருக்க முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, என் செவிகள் உன் செவிகள் கேட்கும்படி என் சத்தத்தை இதோ நான் இருக்கிறேன் செவி சாய்த்து கேட்கும்படியாக நான் உன்னோட பேசுகிற தேவன் என்று வேதவசனம் சொல்லுகிறது. மாம்சத்தின்படி முடிவு எடுத்தால், மாம்சத்தின்படி ஆலோசனை பண்ணும் பொழுது அது சமாதானம் இருக்காது. ஆனால் தேவனை அறிந்த மனுஷனுக்கு சமாதான வழியை நிச்சயம் அறிந்திருப்பான். ஹல்லேலூயா. When you know the God properly, God shows you all the proper way. ஹல்லேலூயா. என்னன்னா பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அதை தான் காத்துக்கொள்ளணும். எதை காத்துக்கொள்ளணும்? தேவ சமாதானமும் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளணுமா? நம்ம சிந்தில முன்பாக சொன்னது போல 59ஆம் அதிகாரத்தில் வசனத்தை 7ஆம் வசனம் சொன்னது போல அக்கிரம நினைவுகள் இருக்கக்கூடாது. ஒரு சமாதானம் கெடுதுன்னா உங்க லைஃப்ல எதுவுமே அக்கிரம நினைவுகள் இருக்கக்கூடாது. வேதம் அப்படிதான் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. இந்த உபவாச நாளில் அந்த அக்கிர சிந்தனைகளை இயேசு எடுத்து போடுகிறார். சுய சிந்தை எடுத்து போடுகிறார், மாம்ச சிந்தை எடுத்து போடுகிறார். என்னால் முடியும் என்று யோசிக்கிற சிந்தை எடுத்து போட்டு என் சிந்தையை உனக்கு வைக்கிறேன். ஹல்லேலூயா. I'm going to give my plans in your mind. என்னோட சிந்தை உன் கண்களுக்கு கொடுக்க போகிறேன், காதுகள் கேட்க போகிறேன், உன் சிந்தையில் வைக்க போகிறேன் என்றால் இந்த நாளில் நம்முடைய இருதயத்தில் நம்முடைய சிந்தனைகள் சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அக்கிரமான நினைவுகளை நம்ம இடத்திலிருந்து வெளியே அகற்றப்பட வேண்டும். ஆண்டவர் இங்க ஒரு ஓமையை சொல்லுகிறார்.
அந்த ஓமையை பார்க்கும் பொழுது அந்த ஓமை நமக்கு இந்த உபவாசத்துல கற்றுக் கொடுக்க விரும்புகிறது. லூக்கா 14ஆம் அதிகாரம் 31-32 வசனம் கவனிக்க, கிருபையாக கவனிக்க வேண்டும். லூக்கா 14ஆம் அதிகாரம் 31-32. அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடு யுத்தம் செய்ய போகிற போது, மற்றொரு ராஜா இடத்துல இந்த ராஜா யுத்தம் செய்ய போகிறாரு. தன்மேல் 20,000 சேவர்களோடு வருகிற அவனை, எதிராளியான ராஜா 20,000 சேவகரோடு வருகிறான். அவனை தான் 10,000 சேவகரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ. மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும் பொழுது ஸ்தானாதிபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை கேட்டுக்கொள்வானே. இதனால காம்ப்ரமைஸ். ஒருத்தன் ₹1,00,00,000 வச்சிருக்கிறான், உன்னை எதிர்க்க வரான். ஆனா உன்கிட்ட வந்து 50 ரூபா மட்டும் தான் இருக்கு. ஆனா அது பெருமை பீத்திக்கிட்டு என்னால முடிஞ்சிடும் நான் பண்ணிடுவேன்னு சொன்னா அது வீணான வகந்தியும் உன் மைண்ட்ல இருக்கிற கோணலான எல்லாம் மாத்தணும். அதோட டீசெண்டா போயிட்டு, சாரி பிரதர், நான் தெரியாம சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கன்னா அவன் என்ன சொல்ல போறான்? சரி ஓகே மன்னிச்சிட்டு போன்னு சொல்லுவான். அல்லேலூயா. ஆனா வீராப்பா பேசிட்டு எப்ப வருவான்னு தெரியாது, ஐயோ எப்ப ஆளு அனுப்பான்னு தெரியாது, எப்ப தூக்கி போடுவான்னு தெரியாது, எப்ப அடிச்சு போடான்னு சொல்லிட்டு உன் சமாதானமும் கெட்டு, உன் மைண்டும் கெட்டு, குடும்பத்தையும் கெட்டு, திராணிக்கு இல்லாம எல்லாம் கெட்டு போறத காட்டிலும் சரணடைந்து போவது உனக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. வீராப்பான பேச்சு இருக்க கூடாது லைஃப்ல. முடியாததை உங்களால முடியாத காரியத்துல முடிவெடுக்க கூடாது, போகாத காரியத்துல முயற்சி எடுக்க கூடாது. என் தேவன் சிந்தையின்படி நடத்தி தன்னை தாழ்த்தி யோசித்து செயல்படும் பொழுது கற்றுக் கொடுக்கிறது. அவன் 20,000 பேரோடு வரான், உனக்கு திராணி இல்ல. ஆனா நீ திராணிக்கு மீறி போயிட்டு சமாதானம் இல்லாம கெடாதபடிக்கு உன்னை காத்து கொள்ளு இயேசு வசனம் சொல்ற. முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ. சில நேரத்துல தடதடதான் செய்வோம், யோசனையே பண்றது கிடையாது. பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம், முடிச்சிடலாம். நம்மளால முடியாதா, எனக்கு எவ்வளவு சொந்தக்காரர் இருக்காங்க பார்த்துக்கலாம். ஆனா கடைசியில் பார்க்கும்போது எந்த சொந்தக்காரனும் வர மாட்டான். அல்லேலூயா. நான் பார்த்துருக்கேன் சில நேரத்தில் வாய் உதறலாம் பண்ணுவாங்க, எல்லாம் பார்த்துலாம் பாஸ்டர், பண்ணிடலாம் பிரதர், பண்ணிடலாம், முடிஞ்சிடலாம். கடைசி நேரத்தில் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, துண்டக்கான துணிக்கான ஓட்டுவாங்க. நானும் சொன்னேன், உன்னோட வீராப்பினால நீ தான் கெட போற. அல்லேலூயா. இதனால இருக்கிறதுல மோசமானது வாயால தான் கெட்டு போன நிறைய பேர் இருக்கிறாங்க. உண்மையா சமாதானம் வராம இருக்குது. சமாதானம் கெடுறதுக்கு காரணமே ஒரு 2 இன்ச் மட்டும் சைலண்டா வச்சாலே எல்லா மனசுக்கும் சமாதானம் வந்துடும். ஹல்லேலூயா. உண்மைதானே? உண்மையா ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, எதை பார்த்து, மலையை பார்த்து விசுவாசிக்க சொல்ல. ஆண்டவர் எதை பார்த்து விசுவாசிக்க சொல்றாரு? ஒரு கடுகை பார்த்து ஒரு கப்பல். ஆனா அதோ சுக்கான் எவ்வளவு இருக்குது, அது திருப்பத்துக்கு கொள்றதுக்கு எவ்வளவு இருக்கு, இவ்வளவு தான் சின்னது, அவ்வளவு பெரிய ஷிப்பு. அதான் சார், அந்த சின்ன ஷிப்பை இதுதான் திருப்புதுன்னா நமக்கு சமாதானம் கெடுறது அந்த லிப்ஸ் ஒண்டி தான். ஹல்லேலூயா. தேவையில்லாத செய்யறது முடிச்சிடுவேன் ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு ஒரு காரியத்தை பேசுறதுக்கு முன்பாக, முடிவெடுப்பதுக்கு முன்பாக, கோவப்படுறதுக்கு முன்பாக பேசி முடிவெடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அங்க போனா மோத முடியுமா, அங்க போனா செய்ய முடியுமா, அங்க பணம் நல்லா விளையாடுமே, நம்மளால முடியாது. அப்ப நீ ஒரே ஒரு யோசனை யோசிக்கிறேன்னா, கோலியாத்தை போல வர பிரச்சனை தாவீது சின்ன கல்லுலால முடிச்சு. ஏன்னா அவன் சொல்ற ஒரு, நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நான் கர்த்தர் நாமத்தை உயர்த்தி வரேன்னு சொல்லும்போது, கர்த்தரை உயர்த்தும் போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இருந்த பெரிய பெலஸ்தீன முறியத்தை சமாதானத்தை கொடுக்கிற தேவனா இருக்கு. அல்லேலூயா. என் தேவனால தன்னை தாழ்த்தும் போது கர்த்தர் உயர்த்துகிறான். You should avoid the certain things. வேண்டாம்னா வேண்டாம். எதுக்கு தேவையில்லாத பேசி ஆண்டோட பிள்ளைங்க நீங்க சொல்ற யோசிச்சு உபாசனால தேவையில்லாத பேசாதீங்க, தேவையில்லாத யோசிக்காதீங்க, தேவையில்லாத சிந்திக்காதீங்க. இதெல்லாம் சிந்திச்சு வீட்டில் சகோதரிங்க குடும்பம் எல்லாம் வந்து சமையல் பண்றவங்களா இருப்பீங்க. அதுக்காக சோத்திருக்கிறேன், காய்கறி வெட்டுறீங்க, வெட்டணும்னு எங்க போடுறீங்க? அதை ஜோரா சொல்லுங்களேன். குப்பை தொட்டியில போடுறீங்க. திருப்பி மதியானம் சமைக்கிறீங்க, திருப்பி சமைச்சதெல்லாம் எங்க போடுறீங்க. இன்னும் ஒரு நல்ல ஒரு மஞ்சள் மீனை வாங்கி சமைக்கிறீங்க, அதோட தலை ரக்கெல்லாம் எங்க போடுறீங்க? இதில் போடுறீங்க, குப்பையில போடுறீங்க. இதெல்லாம் தூக்கி எறிறீங்களா, அப்படியே வச்சிருக்கீங்களா?
அப்படியே வச்சிருந்தீங்கன்னா வீடு சும்மா காலையில 2 நாள் ஊருக்கு போயிட்டு வந்தீங்கன்னா வீடு திறந்த உடனே சும்மா கமகமகமானு இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, அது எடுத்து போயிட்டு வெளியே கொட்டணும். ஏன்னா அது தேவையில்லாத காரியம். ஆனா நம்ம இருக்கு தெரியுங்களா, சின்ன குப்பை மூளை, அதில் எல்லாம் சேர்த்து வச்சுக்கும். சின்ன மெமரி கார்டு எல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கோம். மோசமானது. ஆண்டவர் சொல்றாரு, இது அப்பப்போ டெலிட் ஆப்ஷன்ல நெளிப்பிட்டே போனா உனக்கு சமாதானம் வரும். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம சிந்தை இருக்குதுன்னா தூங்குற சிங்கத்தை போல கொஞ்சம் சீண்டிட்டா 38 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததை கூட ரீகேப் பண்ணி ரீஃபார்வர்ட் பண்ணி காட்டும். இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இது தேவையில்லாத வேலை, உன் சமாதானத்தை கெடுக்கும், நீ தேவையில்லாத போ. இப்ப நல்லா புரிஞ்சுக்கங்களேன், ரோட்ல வந்து அழகா ஒரு நிறைய ஒரு 10 நாய் ஓடுது, நீங்க பாட்டு போயிட்டு இருக்கீங்க, அது பாட்டு போயிட்டு இருக்கோம். நீங்க கல்லெடுத்து அடிச்சு என்ன பண்ணது, மறுபடியும் கொலைக்குமா இல்லையா, தோர்த்துடும். நீங்க கல்லெடுக்க அடிக்காம போய் பாருங்க, சைலண்டா போயிடும், உங்களுக்கு சமாதானம் பூர்ணமாறும். நம்ம ஆண்டு வேத வசனம் சொல்லுது, மத்திய 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை உங்களுக்கு ஆண்டு ஒரு இன்னொரு ஓமையை சொல்ல விரும்புகிறார். எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமலும். நல்லா புரிஞ்சுக்க, ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு குடும்பத்திலயோ இல்ல ஆபீஸ்லயோ இல்ல பிசினஸ்லயோ உன் வேலை ஸ்தலத்திலோ எங்கேயோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அதை குறித்து இயேசு அழகாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமல் நியாயாதிபதி சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமல் அங்க இடத்துல அனுப்பாதபடிக்கு, நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமல், நீ இது நெக்ஸ்ட் சிறைச்சாலைக்கு போகாதபடிக்கு இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோட வழி இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்தன. அப்படின்னா காம்ப்ரமைஸ் சைலண்டா விட்டுரு. உன்னால முடியல, எதுக்கு ஜவ்வு போல இழுத்துட்டு இருக்க? உன் சமாதானமும் கெடும். உன் சமாதானம் கெட்டுதா டென்ஷன் ஆகும். டென்ஷன் ஆனா சுகர் வரும். சுகர் வானா டேப்லெட்ஸ் போடு, இந்த டேப்லெட்ஸ் போடு, அந்த டேப்லெட்ஸ் போடு. தேவையில்லாத காரியத்தை நீ அகற்றி போடும் பொழுது உனக்கு தேவையில்லை. எதுக்கு ப்ராப்ளத்தை பெருசாகிட்டே இருக்காத. ஒருத்தர் பார்த்துருக்கேன், சின்னதா இருக்கும் ப்ராப்ளம், இன்னொரு இடத்துல சொல்லி இன்னொரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். ஒரு காரியத்தை ஒரு வீட்டில் சொல்ல விரும்புகிறேன். ஒரு அப்பா அம்மா குழந்தை இருந்தாங்களாம். அந்த குழந்தை பெலூன் கேட்டு அழுதம் பிடிச்சுதான். அவங்க அப்பா பெலூன் கஷ்டப்பட்டு ஊதுனாராம். ஊதும் பொழுது அவங்க அம்மா நடந்து போகும்போது லைட்டா பெலூன் கிராக் விட்டுருச்சான். ஒரு சின்ன என்ன கேட்டிருக்கான், பெலூன் உடஞ்ச உடனே டமால்னு கேட்டுச்சான். பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்தானா, பார்த்துட்டு என்னன்னு தெரியல, நைட்டு டமால்னு சவுண்டு கொடுத்து செம்மடி அடிச்சுட்டான் மனைவியன்னு. அதை போய் உன்னிட்டு சொல்லுது. முன்னு தெரியுமா, அந்த ஃப்ரண்ட் வீட்டில் இருந்தாங்க தெரியுமா, அவன் கத்தியை போட்டு அடிச்சு செம்மடி பாத்திரத்தை போட்டு அடிச்சு மண்டையா ஓடிச்சானா. இப்படித்தான் சின்ன பிரச்சனைக்கு பெரிய பிரச்சனையா ஊதி பெருசாகும். சின்ன பிரச்சனை இருக்கும் பொழுது இப்ப சகோதரி இருக்கிறாங்க, டயனா இருக்கிறாங்க, உதாரணம் ஏதோ நம்ம மனஸ்தாபாகுது, ஓகே நான் தப்பு பண்ணிட்டு வச்சுக்கோங்க. அப்ப நான் வந்து சாரி சகோதரி, சரி நான் மனுஷன் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா அப்போ அது முடிஞ்சு போச்சு. நான் சொல்லாம வீராப்ப நான் தான் அப்படின்னு சொன்னா அவங்களும் நல்லா பேசுறாரு, என்ன பண்றாரு எனக்கு தெரியும். இவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்தது நான் மன்னிப்பு கேட்கறேன் பார்ப்பேன், இல்ல அடுத்தது இன்னொரு சொல்லுவாங்க, பாஸ்டர் சும்மா விட்டுறாரு, புடிச்சு கொடுத்துறாரு, இது நெக்ஸ்ட் அப்படி போ, புடிச்சு கொடுக்காது, சிறைச்சாலைக்கு அமிச்சிடு. ஆனா முன்னாடி அப்ப மன்னிப்பு கேட்டேன்னா இவ்வளவும் தேவையில்லை, சமாதானம் கெட போறது இல்லை. நம்ம கிறிஸ்துக்குள்ள நம்ம எல்லாத்தையும் விட்டு கொடுக்கும் பொழுது இயேசு உனக்காக ஜீவனை விட்டு கொடுத்தார், இயேசு உனக்காக சிலுவையில் தொங்கினார். நீ செய்த பாவத்தை அவர் பரிகாரம் எடுத்து விட்டு கொடுத்த சமாதானத்தை அவர் கிறிஸ்துக்குள் காத்து கொள்ளும் போது தேவ சமாதானம் நம்மோடு இருக்கும். ஹல்லேலூயா. இயேசு சொல்ற அப்படி போகையில் அவர் நியாயாதிபதியிடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாம் போறதோட டைரக்டா போயிட்டு, பிரதர் நான் தெரியாம பண்ணிட்டேன் பிரதர் என்ன மன்னிச்சிடுங்க, நத்திங் எவரி எல்லாம் சால்வ். நீ சைலண்டா உள்ள வச்சுக்கிட்டு அவங்களும் சைலண்டா உள்ள வச்சுக்கிட்டு ஒரு மாசம் கழிச்சு மறுபடியும் பிரேஸ் லார்ட் சொல்லிக்கிட்டு உள்ள குப்பை நாறிக்கிட்டே இருக்கும். அது சமாதானம். ஒரு வாட்டி அவங்கள பத்தி பேசின உடனே ஆட்டோமேட்டிக்கா சரீரத்தில் சிந்தனை வரும், ஆமாமா எனக்கும் தெரியும் அவங்களும் தெரியும். நான் சொல்றேன், அப்பப்போ டெலிட் ஆப்ஷனை வச்சிருக்கீங்கன்னா ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கு. வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும், இது எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் தெரியும், நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருப்பீர்கள். சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பு உங்கள் எரிச்சல் தனியே கடுவது பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். சப்போஸ் சூரியன் போறதுக்கு கோபம் அடங்கலைன்னா யாருக்கு இடம் கொடுத்துறீங்க? பிசாஸ். இப்பெல்லாம் பயங்கரமான காலம், இப்போ பயங்கரமான. அப்பெல்லாம் சின்ன ஃப்ரிட்ஜ் இருந்தது அப்படித்தானே, இப்பெல்லாம் டபுள் டோர், பெரிய டோர் அப்படித்தானே இருக்கு. டபுள் டோர் ஒரு இடத்துல டபுள் இந்த பக்கமும் இருக்குது. அப்போ அங்க விஞ்ஞானம் வளர வளர
ஆண்டவர் சொல்றாரு உன் கோபத்தை சாயங்காலமே. ஆனா நம்ம என்ன பண்றோம், எத்தனை பேர் ஃப்ரிட்ஜில் வச்சிடறோம், அந்த கோபத்துல ஃப்ரிட்ஜில் வச்சிடறோம், நல்லா ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறோம். நமக்கு எப்ப வேணுமோ திறந்து கோபப்படுறது, எடுத்துறது கொஞ்சிருது, எடுத்தது. ஆண்டவர் சொல்றாரு சூரியன் முடியறதுக்குள்ளே உன் கோபத்தை. இதை பார்க்கறவங்களுக்கு அந்த ஆண்டவர் சொல்றாரு, கேட்கறவங்களுக்கு சொல்றாரு. யார் நான் இது வரைக்கும் சொல்றேன், நான் கோவப்பட, நான் கண்டிப்பா கோவப்படேன், ஆனா மறந்துடுவேன், எனக்கு திரும்ப கோவப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஆனா ஒருத்தர் பாருங்களேன், உள்ளே இருக்கும், கோவப்படுத்த ஆட்டோமேட்டிக்கா வரும். அவங்க அப்படித்தான், இவங்க இப்படித்தான், இவங்க இப்படித்தான். அப்ப என்ன அர்த்தம்னா, நீ உன்னை ஃப்ரிட்ஜில் வச்சுனுக்கிறன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீங்களே ஆரஞ்சு பாருங்க, கிறிஸ்துக்குள் நீங்களே ஆரஞ்சு பாருங்க. ஏதோ ஒரு காரியத்தை சொல்றாங்க, இப்போ சொல்றாங்க ராஜசேகர் சரியில்லை அப்படின்னு சொல்லும் போது, ஆமாமா எனக்கு தெரியும் ராஜசேகர் சரியில்லை. அப்போ நீ ஒரு ஃப்ரிட்ஜ், அப்ப நீ ஒரு ஃப்ரிட்ஜ். உண்மைதானே? அல்ல ஆண்டவர் அப்படி இருந்தான், ஆனா ஆண்டவர் அழகா நடத்திட்டார், மன்னிச்சிட்டாரு. ஆண்டருக்குள்ள அப்படி சொல்லும் பொழுது இந்த ஃப்ரிட்ஜும் சரியாகும், அந்த ஃப்ரிட்ஜும் சரியாகும். நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க சொந்தக்கார வீட்டுக்கு போங்களேன், போயிட்டு நல்லா பேசி பாருங்களேன். அவங்க என்னைக்கோ ஒரு பண்றவங்க திட்டா கூட, அல விடுங்க சிஸ்டர், இதெல்லாம் மறப்போம் மன்னிப்போம், சூரியனை முடிச்சு மாச கணக்கில் எல்லாம் மறந்தாச்சுன்னு சொல்லி பாருங்களேன். அவங்களும் உங்களை வந்து உள்ளத்துல வெப்ப எடுத்து வைக்க மாட்டாங்க. அவங்க அங்கே பார்க்கும் பொழுது நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், கிரகப்பிரவேச வீட்டுக்குலாம் போயிருக்கேன், ஒரே ஃபேமிலியில் பார்த்துருக்கேன், ரிப்பன் வெட்டி இருக்கேன், இந்த பக்கம் ஒரு மூஞ்சி திரும்பிட்டு இருக்கும், அந்த பக்கம் ஒரு மூஞ்சி திரும்பிட்டு இருக்கும். ஆனா பிரேஸ் லார்ட் சொல்லுவாங்க. அப்பயே நினைச்சுப்பேன் நிறைய ஃப்ரிட்ஜுக்கு எதிராக. அல்லேலூயா. சூரியன் அஸ்திமாவத்தில் ஆண்டு எடுத்து போன வேதம் சொல்லுது, எல்லா எரிச்சலும் எல்லா கோபத்தையும் எல்லா வெறிதனத்தையும் எல்லாம் எடுத்து போன வேதம் சொல்லுது. பிரச்சனை வராத வீடு இல்லை, போராட்டம் வராத வீடு இல்லை, கசப்பு வராத வீடு இல்லை. சமரசமாக பேசி சமாதானம் இருக்கும் பொழுது கர்த்தர் கிரியை செய்வார். ஒரு சகோதரோட சண்டையா, சகோதரோட சண்டைனா உன் துரும்ப எடுன்னு சொல்றார், ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால், பா தப்பு, நம்ம ரெண்டு பேரும் சகோதரர், ஒரே ஒரு வாழ்க்கை, தப்பு நடந்துச்சு, மன்னிச்சு என்ன தாழ்ந்து போ, தப்பே கிடையாது. ஆனா நம்ம அது ஒரு நாளா தாழ்ந்துருக்க சொல்லுங்க, நாயா இறங்கணும். நாயா எத்தனை பேர் சொன்னீங்கன்னு சொல்லியிருப்பீங்க, நாயா இறங்கணும், நாயா பண்ணணும். நான் அவனோட ரொம்ப கீழ்பட போயிட்டேனா, உனக்காக இயேசு கீழே இறங்கி வந்தார். அல்லேலூயா. நீ தாழ்த்தும் போது கர்த்தரை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு இருக்கு, ஆனால் அந்த பிரச்சனை முடிவெடுப்பதற்கு உன் கையில இருக்கு. அல்லேலூயா. வசன கவனிங்க, எல்லா பிரச்சனைக்கும் முடிவு இருக்கு, ஆனால் அந்த பிரச்சனை முடிவை எடுப்பதற்கு நம்ம எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. இங்க ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஆபிரகாமையும் லோத்தையும் சொல்லிட்டு ஜெபிக்க விரும்புகிறேன். ஆபிரகாம் லோத்தை குறித்து பார்க்கும் பொழுது இந்த பிரச்சனை எப்படி, அவர்களோட என்ன பிரச்சனை வந்தது என்றால், நேரடியாக ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் எந்த பிரச்சனைகளும் கிடையாது, ரெண்டு பேருக்கு எந்த மனஸ்தாபமும் கிடையாது, வாக்குவாதமும் கிடையாது. சண்டை எதனால் ஆரம்பிக்கிறதுனா, ரெண்டு மெய்ப்பர்களால சண்டை. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர்கள் ஒருமித்து குடியிருக்க, நல்ல கவனம், அவர் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது, அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருக்கிறது, அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. பூமியை தாங்க முடியல, அந்த அளவுக்கு அவங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். ஆடு மாடு எல்லாம் சொல்ல முடியலங்க, வேதமே அழகா வாசிக்கல. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி தாங்க கூடாது, அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா, நமக்கு அப்படி என்னமோ பெருசா ஒண்ணு தாங்குற கூட அளவுக்கு கொடுக்கல. ஆனா நானா பண்றேன் தெரியுமா, நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆபிரகாமுக்கு லோத்துக்கும் எப்படி இருக்குன்னா, பூமியை தாங்காத அளவுக்கு ஆடு மேடுகளும் அவ்வளவு கொழுத்து கன்றுகளா இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அவர்கள் ஆஸ்தி மிகுதியா இருந்தபடி அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏது. ஒரு நிமிஷம் இருங்களேன், உங்களுக்கு உண்மையா கேட்கிறோம், அவ்வளவு மிகுதியா இருக்கு உங்களுக்கு? ஏதோ பல்லிக்கு பால் இருக்கிறது போல கொஞ்சம் இருக்குது நமக்கு. இதுலயே இவ்வளவு ஃப்ரிட்ஜ் இருக்குன்னா, அந்த காலத்தை ஃப்ரிட்ஜே இல்லை. அதான் தேவன் சொல்லுகிறாரு, சூரியன் அஸ்மதங்களை மன்னிச்சு விடுப்பான்னு சொல்லிட்டு. ஆதியின் விசுவாச தகப்பன் சொல்றாரு, நான் மன்னிச்சது போல நீ மன்னிச்சு பாரு, நான் உன்னை பலிக்கு பெருகி பூமியை தாங்க கூட அளவுக்கு உன் வீட்டை ஆசீர்வதிப்பாரு. என் தேவன் சொல்ல சின்ன சமாதானத்துக்கு பின்பாக ஒரு பெரிய ஸ்டோரி அடங்கி இருக்கு. ஒரே நேரத்துல அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, ஆடு மாடுகள் எல்லாம், லோத்தோட ஆடு மாடும் வருது, ஆபிரகாமோட ஆடு மாடும் வருது, மெய்ப்பர்களே என் ஆடு குடி உன் ஆடு குடி, பெரிய பிரச்சனை வந்தது. பிரச்சனை வந்தது, நம்ம பிரச்சனை பேசி தீர்வு காண முடியும். ஆனால் தீர்வு இருக்கிறது, விட்டு கொடுக்கும் பொழுது தீர்வு கட்ட கிடைக்கும். அல்லேலூயா. ஆபிரகாம் வரார், ரெண்டு பேருக்கு சம்மதம், ஓகே. ஆபிரகாம் எதை பத்தியும் பாதல, ஏன்னா அவர் வரும்போது எதையும்
கொண்டு வரல, போகும்போதும் நீங்களும் கொண்டு வந்தீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நீங்களும் கொண்டு வரல, விட்டு கொடுங்க. என்னது? நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து பாருங்க, சமாதானம் வந்துடும். நீங்க விட்டு கொடுக்காதனால சமாதானமே இல்லை. அவனும் நான் பார்த்துக்கிறேன். படிக்காதனா இருந்தாலும் நான் உண்மை சொல்றேன், 9 பேர்ல எங்க கூட பிறந்தவங்க எல்லாம் சரியான IAS ஆபீசர் மாதிரி எல்லா விஷயத்திலும் விட்டே கொடுக்க மாட்டாங்க. நான் கவலையே பட மாட்டேன், நான் விட்டு கொடுத்துருவேன். இன்னைக்கு அதை பத்தி விட்டு கொடுத்தா ஆண்டரை பத்தி உங்களை பேசிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. இது சூப்பர்னஸா. வசனத்தை பார்க்கும்போது ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 7-9 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். எவ்வளவு அழகா சொல்றாரு, நாம சகோதரர்கள். அப்பா அவனுங்க அடிச்சுக்கிட்டப்பா, நீ என் சகோதரன், நம்ம ஏன் சண்டை போடணும்? நம்ம ஒண்ணுமே கொண்டு வரல, ஒண்ணுமே கொண்டு வர வராத பொழுது பூமி தாங்காத கூடிய அளவுக்கு அவ்வளவு ஆசை வச்ச ஆண்டவர் அல்பதானமா இதுக்கா போயிட்டு சண்டை போடணும்? ஒருவேளை சண்டை போட்டிருந்தா என்னென்ன நடந்திருக்கும் தெரியுமா? ஆனா ஆபிரகாமோட பெருந்தன்மை, ஆபிரகாம் சந்நிதியில் வந்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்க அப்பா ஆபிரகாம் இருந்தா நீங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க ஆபிரகாமோட சந்நிதியில் விசுவாசம் தான் ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ ஆபிரகாம் போல விட்டு கொடுக்கும் பொழுது நீ கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறாரு, எல்லா சமாதானத்தையும் கொடுத்து சந்தோஷம் கொடுக்கிற தேவன். அடுத்த வார்த்தை பார்க்கும் போது இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? எவ்வளவு அழகாக பிரசன்டேஷன் பண்ண. இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது, உனக்கு முன்பாக. லோத்தே, நீ என் சகோதரன்டா, போடா, எல்லாம் முன்னாடி தான்டா இருக்குது, பாடுறா சொல்லிட்டு பாசிங்க. நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ போல் தாராளமா போப்பா. நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். நம்ம இப்ப அழகா சொல்ற, நீ ரைட் போனா நீ லெஃப்ட் போனா. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? நீ ரைட் போட, என்னாலதான் எல்லாம் வந்தது, நீ லெஃப்ட் போடா, நான் ரைட் போடா. ஒன்னு அவங்க பண்ணுவான், இங்க பண்ணுவான், இது வருவான், அவன் ஒரு 2 எலுமிச்சம்பழத்தை விடுவான், இவன் ஒரு தகுடு விடுவான், அங்க ஆள் வச்சு அடிப்பான். எதுக்கு? இதனால போயிட்டு டாக்டர்கிட்ட போறது, ஆண்டவரே எனக்கு கால் சுளிக்கிச்சு, ஆண்டவரே எனக்கு கழுத்து இழுத்துக்கிச்சு, அவன் அனுப்புற எலுமிச்சம்பழத்தினால வந்த சமாதானம் போகுது. இதெல்லாம் ஆபிரகாமுக்கு தெரியும். ஏன்னா ஆபிரகாமோட சிந்தை தேவ சிந்தையில இருக்கு, தேவ சாயல் சிந்தை இருக்குது. போடா போடா, உனக்கு முன்னாடி எது வேணுமே எடுத்துக்கோ, நீ எது வேணுமே எடுத்துக்கோ, அப்படிதான் வசனம் சொல்லு. நான் சொல்ல வாசிமா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனா நீ ரைட் போனா நான் வலதுபுறம் நான் லெஃப்ட் போறேன், நீ வலதுபுறம் போனா வலது போனா நான் இடதுபுறம் போகிறேன் போகிறேன் என்றான். எவ்வளவு ஆண்டருக்கு எல்லாம் தெரியும். லாஸ்ட் ஆபிரகாம் முடிவு எடுக்க, லோத்த முடிவு எடுத்தார். ஐயோ சூப்பரா தெரிந்து போறார், மாட்டிக்கினார். இவர் தான் காப்பாத்திட்டு வர்றார். ஏன்னா நம்ம தேவன் பட்சத்துல விட்டு கொடுக்கும் போது அவர் நம்மை பிறருக்கு காப்பாற்றும்படி கத்த செய்கிற தேவனா இருக்கிறார். இது சூப்பர்நேச்சுரல் காட். தாழ்த்து, தேவ சமூகத்தில் தாழ்த்து, வரி பண்ணாத. ஒரு நாள் கால வர கர்த்தர் உனக்காக வழக்கறிஞராய் இறங்குவார், அவர் பேசுவார், அவர் நடத்துவார், அவர் சமாதானம். ஆபிரகாம் எவ்வளவு அழகாக கையாளுகிற காட்டுறதை பார்க்கும் பொழுது இது நிமித்தம் சமாதானம் உண்டாகிற தேவனை உயர்த்தப்படுகிறது. இது நிமித்தமாக அன்பான தேவப்பிள்ளை ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சிந்தை எந்தவித அக்கிரம நினைவுகள் இல்லாதபடிக்கு நம்மோட இருக்கிற இருதயம் சிந்தைகளும் இயேசுக்குள்ள காத்து கொள்ளும் போது ஒரு பெரிய சமாதானத்தை இயேசு கொடுக்கிறார். இன்றைக்கு தேவன் ஒரு பரிபூர்ண சமாதானத்தையும், விட்டு கொடுக்கிற சமாதானத்தையும், மன்னிக்கிற சமாதானத்தையும், மனோபக்குவத்தையும் கொடுக்கிற நம்முடைய தேவன் இன்றைக்கு இந்த 6வது நாள் ஆபிரகாம் விட்டு கொடுத்தது போல நீ சில காரியத்தில் விட்டு கொடுத்து தேவ சமூகத்தில் இல்லாத காரியத்தை எடுத்து போட்டு நறுமண வீசத்தக்கதாக அவர் சிந்திய உள்ள வைத்துக் கொள்ளும் பொழுது, குப்பைகளை வெளியெடுத்து இந்த பாத்திரத்தை வெளியெடுத்து போடும் பொழுது அவர் சமாதானத்தை ஊற்றுகிற தேவனா இருக்கிறார். டோன்ட் வரி அபௌட் எனிதிங். உன் சொந்தக்காரர் உனக்கு கொடுக்கல சொத்து, சோத்திரம் சொல்லு, ரெட்டதனையாக ஆண்டு வாங்கி கொடுப்பார். இஸ் a supernatural God. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பான். 6வது நாள், ஃபர்ஸ்ட் நாள் வந்த ஆண்டவரே என் பாத்திரத்தை உருவாக்கிட்டீங்க, 2வது நாள் வந்தேன் என்னை பரிசுத்தப்படுத்திட்டீங்க, 3வது நாள் வந்தேன் ஞானத்தை கொடுத்துட்டீங்க, 4வது நாள் வந்தேன் என்னை மறுரூபப்படுத்திட்டீங்க, 5வது நாள் வந்தேன் விசுவாசம் ஆக்கிட்டீங்க. இன்னைக்கு என்னது? விசுவாசத்தை வளர்ந்த உடனே எப்படா நடத்துறது? சமாதானம் இருக்கு. இன்னைக்கு சமாதானத்தை இயேசு எடுத்து போடுகிறார். இன்னைக்கு சமாதானத்தை கொடுக்கிறார், ஒரு பூர்ண சமாதானத்தை கொடுக்கிறார். மன குழப்பத்தில் வந்திருக்கிறியா? தெளிவில் வந்திருக்கிறியா?
பூர்ண இல்லாம வந்திருக்கியா? நம்பிக்கை இல்லாம வந்திருக்கியா? அழுகையோட வந்திருக்கியா? வேதனையோட வந்திருக்கியா? சமாதானம் இல்ல இருக்கிறியா? இயேசு சொல்ற வார்த்தை, என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கு கேஷ் இருக்கு, எல்லார் கையிலையும் 50,000 ரூபாய் டெபாசிட் பண்ணிட்டேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு எவ்வளோ 50,000 டெபாசிட் பண்ணிட்டேன். என்ன பண்ணுவீங்க? போயிட்டு ஏடிஎம் கார்டை போட்டு எடுத்தா தான் காசு வரும். என் சமாதானத்துக்கு கொடுக்குறேன்னு சொன்னா இதுல இருந்து வார்த்தையை எடுத்தா தான் சமாதானம் வரும். அல்லேலூயா. அந்த வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தை சொல்ல உன் தேவையில்லாத சிந்தையில் எடுத்து போட்டு என் சமாதானத்தை வைப்பார். ராபா ஷகதி மாந்தரே லாபா தேஹேந்த ரீசகதி டபோ. Thank you Holy Spirit. இந்த காலவேளை குயவன், இனி கற்றுக் கொடுக்கிற குயவன் சொல்லுகிறார், மகனே நான் உனக்கு என் சமாதானத்தை வைத்து அனுப்புகிறேன். நீ சமாதானம் எல்லாம் வந்திருக்கிறாயோ? உன் எதிர்காலத்து குறித்து சமாதானம் எல்லாம் வந்திருக்கிறாயோ? குழப்பத்தோட சமாதானம் இல்லாமல் வந்திருக்கிறாயோ? உன் வியாபாரத்தில் சமாதானம் இல்லாமல் குழப்பத்தில் வந்திருக்கிறாயோ? கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் குழப்பத்தில் சமாதானம் இல்லாமல் வந்திருக்கிறாயோ? சில காரியத்தை ஆண்டு சொல்ல, நீ விட்டு கொடு. நீ விட்டு கொடுக்கும் போது சமாதானத்தை கொடுப்பேன். நீ கேளாததையும் கூட்டி கொடுப்பேன். ஞானத்தை கேட்ட அவனுக்கு நான் அனுஷத்தை கூட்டி கொடுக்கும் போது உனக்கு கூட்டி கொடுக்க மாட்டேனா? என் சமூகத்தில் உபாசத்தில் வந்து தொடர்ச்சியா காத்துக்கொண்டு என் வார்த்தைக்கு செவி சாய்க்கிறாள்லேவோ, நான் உனக்கு எதை செய்தால் நன்மைக்கு தான் செய்வேன், தீமைக்கு அல்ல. நீ ஆண்டவரை தேடுகிறது மனுஷன் தேடி வரவில்லை. மனுஷன் ஏமாற்றுகிறவன், மனுஷன் பொய்கிறவன், மனுஷன் ஏமாற்றி தூக்கி எறியப்படுகிறவன். ஆனால் உன்னை தூக்கி எறியாதவர், உன்னை நேசிக்கிறவர், உன்னை அரவணைக்கிறவர், அன்பு செலுத்துகிறவர், ஐயோ என்று உனக்காக பிரதிபலிக்கிற இயேசு சொல்லுகிறார், மகனே மகளே நான் உனக்கு சமாதானத்தை தரப்போகிறேன். நீ விட்டு கொடுக்க வேண்டிய காரியத்தை விட்டு கொடு மகளே. நீ விட்டு கொடுக்க வேண்டிய காரியத்தை விட்டு கொடு. வேண்டான விட்டு தூக்கி எறி. நான் உனக்கு ஒரு புதிய பாத்திரத்தை கொடுக்க விரும்புகிறேன். புதிய அபிஷேகத்தை கொடுக்க விரும்புகிறேன். புதிய சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறேன். என் கர்த்தர் மேன்மையா வைத்து நடத்தும்படியாக சுவாமி இந்த அருமையான வேளையில இந்த விசேஷத்தினால இந்த சபையாரும் பார்க்கிற யாவருக்கும் பார்த்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒருவேளை சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், ஆனா இயேசு சொல்லி உலகம் கொடுக்கிற சமாதானத்தின்படி அல்ல, என் சமாதானத்தை கொடுப்பேன்னு சொல்லுகிறீரப்பா. உங்களோட சமாதானத்தை பூர்ணமா கொடுக்கும்படி, அவர் இருதயங்கள் காயங்களை ஆற்றும்படி, அவர் பழைய நினைவுகள் கடந்து போகட்டும். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொன்ன வார்த்தையின்படியாக ஒரு அறிவற்ற காரியமும் ஞானற்ற காரியமும் மகிமையின் காரியத்தை செய்யும்படி பிள்ளைகளே உம்மோட சிறகுகளால் மூடி மறைத்து இந்த ஆராதனால் அழகாக நீ பக்குவப்படுத்தி நடத்தி கொண்டு வருகிறீர். இன்னும் தொடர்ச்சியாக கலந்து கொள்ளும் போது இந்த பாத்திரத்தில் நிறைய ஊற்ற போகிறீர். இந்த பாத்திரத்தை அழகுபடுத்த போகிறீர், வர்ணம் பூச போகிறீர், எழுத போகிறீர். விலையுயர்ந்த முத்துக்களாக இந்த பாத்திரங்களை மாற்றுவதற்காகத்தான் நீ பயன்படுத்தி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்தி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தை நேரத்தை தந்த தேவாதி தேவனுக்கு பார்த்து கொண்டிருக்கிற யாவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற யாவர்களுக்கும் உபாசம் இருக்கிற யாவர்களுக்கும் ஒரு ஆசீர்வாதம் சூழ்ந்து கொள்ளும்படி இயேசு நாமத்தில் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமமே ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாக தேவனும் அன்பும் பரிசுத்த கர்த்தரை வருக மட்டும் என்றென்றும் எப்போதும் சதா காலம் மத்தியில் இருப்பதாக. ஹல்லேலூயா. வந்த யாவருக்கும் கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். கேட்ட யாவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். நாளைக்கு சந்திப்போம். மறுபடியும் இயேசு உங்களோட பேச விரும்புகிறார். God bless you. உங்களை ஆசீர்வதிப்பாராக.